அம்மாள் அவர்களின் மகன் வழியும் சென்னை வளர்ந்தவாக்கம் ஏழுகள் ஆனந்தான் திருமதி ஆர் பிரேமா அவர்களின் முதல்மையான ராவணி என்கிற கன்னிகைக்கும் தூத்துக்குடி மாவட்டம் சொக்கரான்குடி தெய்வரே கனகராஜ் திருமதி சண்முகக்கனி அவர்களின் மகன் வழி பேரனும் திருநெல்வேலி மாவட்டம் சமதானபுரம் தெய்வரே இந்திரன் திருமதி மகள் வழி பேரனும் புதுடெல்லி மதிசேகர் எம் மணியம்மாள் அவர்களின் மகன் செல்வன் புகழராஜுக்கும் திருமணம் நிச்சயம் சென்னை ஆவடி புது ராணுவ சாலையில் அமைந்துள்ள ஐஸ்வர்யம் திருமண மண்டபத்தில் நடைபெறுவதால் வருகிறது மணமக்களை வாழ்த்துமாறு இருவிட்டார் பத்திரிகை. என் வீட்டில் பார்த்ததுனால கிடச்சிருமான்னு எனக்கு தெரியல, நானாக தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சேன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் திஸ் டே, எக்ஸைட்டட், நர்வஸ், many more days to come and many things to see, many responsibilities நிறைய இருக்குது. Let her come, let's see. ரொம்ப எக்ஸைட்டட். இது வந்து ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் மாதிரி. ஸோ ஒரு லாங் ஜர்னி எண்டட் இன் ஒரு பெரிய ட்ரீம். ஆமாம், சக்ஸஸ் ஸ்டோரி. ஸோ பயங்கர எக்ஸைட்டட், பயங்கர ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ். முதல் நேசமே உன்னிழலும் என்னுள் ஒளி வீசுமே, உயிர் வாசமே என் உயிர் வாசமே, நீயே மனதின் அடியாழமே, உன் நினைவு என்னுள் நீதம் வாழுமே, உயிர் வாசமே என் உயிர் வாசமே. தங்கச்சி மாதிரியே இல்லை, வந்து என் பொண்ணு மாதிரி. நான் சின்ன பிள்ளைலேருந்து நானும் தூக்கி வளர்த்தேன், கையை பிடிச்சிட்டு ஒன்றா தான் சுற்றிட்டு இருப்போம். இப்போ வந்து அவள் வந்து கல்யாணம் போகிறது வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து இதெல்லாம் லைஃப்பில் ஒரு மொமெண்ட்ஸ் நம்ம மூவ் பண்ணி போய் தான் இருக்கும். ஐ லவ் யூ ஷோர், யூ மிஸ் யூ ஆல்.
வெடி வேற போயிடுவா. இதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் எப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் எப்பவுமே என்கிட்ட தான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லுவா. பார்க்கலாம், இனிமேலும் ஹாப்பியாக இருக்காங்க. ஹாப்பி மேரேஜ். எனக்கு செம்ம ஹாப்பி, இவனுக்கு ரொம்ப பயம். ஆக்சுவலா அரேஞ்ச் மேரேஜ்லாம் ஒன்றும் தெரியாது, இதை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், அதெல்லாம் பயமே. எனக்கு ஒரு பக்கம் ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ், ஒரு பக்கம் இங்கேருந்து அவ்வளோ லாங் ஜர்னி திருப்பி போகிறோம், அது கொஞ்சம் ஒரு மாதிரி கவலைப்படுறத நல்லா பார்த்துப்பேன். பயப்படாது, அதை நம்பிதான் உனக்கு. ஒரு பிக் டே. ஏன்னா எங்கள் அம்மா வந்து எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து இவ்வளோ பெருசாக ஆளாக்கி அப்புறம் எங்கள் அக்காவுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு அக்கா இருந்தாங்கன்னா எதுவுமே நான் வந்து எதுக்குமே பயப்பட மாட்டேன். ஏன்னா அவருக்கு எல்லாம் பார்த்துப்பாங்க. இப்போ போகிறா அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. மாதிரி இல்லை, ரொம்பவே அவள் இல்லைன்னா வீட்டில் பாதி ஆக்சுவலி ஒரு பாட்டே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஹாப்பி மேரிட் லைஃப், ஜாலியாக இரு, ஹாப்பியாக இரு, இங்கே வந்துரு, எங்க கூட இரு. ரொம்பவே ஸ்பெஷல். 2 பொண்ணா அவன் தான் எங்களுக்கு எல்லாமே. அதனால் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன். சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லைப்பா. இன்று நீ வர கேட்குதே
அவ்வளோ தூரம் வர என்னை நம்பி கவலைப்படாத. இது வரைக்கும் எல்லாமே பார்த்துப்பேன். நான் அவனுக்காக லைக் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஸோ இன் ஃபியூச்சர் ஆல்சோ நீ எனக்கு கம்பெனி கூட நான் அவனை கம்பெனி